அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நம்மிடம் இருப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உடல், மனம், அந்த உணர்ச்சிகள், இந்த உயிர் சக்தி, இவையெல்லாம் இயக்கக்கூடிய அந்த சக்தி நிலைகள் நம்முடைய இருக்குது. இந்த உயிரோட்டம், நம்முடைய அந்த உயிரோட்டம் தான் என்னது? நம்முடைய அந்த ஆன்மா இந்த உடலுக்குள் வாழ்கின்றது. நாம் நம்முடைய ஆன்ம உணர்வு, அதாவது அந்த உயிர்த்தன்மை எவ்வாறு இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது மிகவும் முக்கியமானது. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்காகத்தான் அந்த அனைவரும் பார்த்தீங்கன்னா யோகா பயிற்சிகள், இந்த மூச்சு பயிற்சிகள்லாம் பண்ண சொல்வதற்கு காரணம் இதுதான். இதை பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நம்முடைய உடலுக்கு மனதிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அமைதி, மனதில் ஒரு ஆரோக்கியம், இது போன்ற விஷயங்கள் நமக்கு கிடைக்கப்பெறும். மனமும் உடலும் நமக்கு ஆரோக்கியமாக இருந்தால் நம்முடைய உடலில் நோய்கள் இல்லாமல் உடல் மிகவும் ஆரோக்கியமாகவும், மனதில் எந்த ஒரு சலனம், கஷ்டம், மனச்சலனம், துக்கம், வெறுப்பு, பிறரை பழிவாங்க வேண்டும் என்ற ஒரு தவறான ஒரு நெகட்டிவான எண்ணங்கள், நெகட்டிவான ஒரு தீய உணர்வுகள், இது போன்ற விஷயங்கள்லாம் மனதில் வராது. மனம் ஒரு தூய்மையான, ஒரு உண்மையான, ஒரு ஆழ்ந்த அமைதியில், ஒரு மௌனத்தில் லயித்து இருக்கும். இதன் காரணமாக நாம் மிகவும் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழலாம். இதற்காகத்தான் நாம் இந்த மூச்சு பயிற்சிகள்லாம் செய்ய வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள்லாம் சொல்கிறாங்க. இந்த மூச்சு பயிற்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா நம் மனதிற்கு, நம் உடலுக்கும் ஒரு ஆரோக்கியத்தையும் மன அமைதியும் கொடுப்பதற்காகத்தான். என்னவோ பார்த்தீங்கன்னா நம்ம மூச்சு பயிற்சி தியானங்கள்லாம் பண்ணணும். அப்படியே கண்ணை மூடி ரொம்ப ஸ்டெடியாக உட்காந்து, முதுகுத்தண்டு நேராக உட்காந்து, தினமும் காலையில் இத்தனை மணிக்கு எழுந்திரிச்சு, தினமும் காலையில் இத்தனை மணி நேரம் கண்களையும் மூடி தவம் பண்ணணும், தியானம் பண்ணணும், வைராக்கியமும் பண்ணணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. சாதாரணமாக நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுது சாதாரணமாக கண்ணை மூடி உட்காந்து சிறிது மூச்சு பயிற்சிகள், நாடி சுற்றி பிராணாயாம பயிற்சிகளை நம்ம செய்யலாம். செய்யும்பொழுது என்ன ஆகுதுன்னா, நாம் மனது ஒரு குறிப்பிட்ட அதிர்வு நிலையில் இருந்து கொண்டே இருக்கும். மனம் பதற்றமாக இருந்ததுன்னா இந்த பிராணாயாம பயிற்சிகள்லாம் செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த மூச்சின் காரணமாக அந்த அதிர்வுகளினது, அந்த பதற்றமான அதிர்வு நிலையானது மாற்றப்பட்டு ஒரு அமைதியான ஒரு அதிர்வு நிலைக்கு வரும். அந்த அதிர்வு நிலைக்கு வரும்பொழுது நம்முடைய மனம் ஒரு அமைதியான நிலைக்கு செல்லும். இதற்காகத்தான் வேறு என்னவோ நம்ம தியானம் பண்ணி தவம் பண்ணி அப்படி சமாதியில் உட்கார வேண்டும், மிகவும் தவம் செய்து அப்படிலாம் எதுவும் தேவையே கிடையாது. மழை அடித்தாலும் நம்மளை சுற்றி என்ன நடந்தாலும் அசையாமல் அப்படியே உட்கார்ந்துருக்கணும், அதெல்லாம் அவசியம் இல்லை. நம் நலனுக்காக, நம்மை சார்ந்து நம் அருகில் இருப்பவர்களின் நலனுக்காக அனைவரும் என்ன பண்ணணும்? மூச்சு பயிற்சிகளை, இது போன்ற பயிற்சிகளை செய்ய வேண்டும். இது போன்ற பயிற்சிகளை செய்வது தான் நமக்கும் நல்லது, நமக்கு பக்கத்தில் இருப்பவர்களுக்கும் நல்லது, நம்முடைய அந்த என்ன சொல்வது, நம்மை சார்ந்து இருப்பவர்களுக்கும் அனைவருக்கும் நல்லது. இது அனைவரும் இது செய்யும்பொழுது என்ன ஆகும்? இந்த உலகமே ஒரு மிகப்பெரிய அமைதிக்கு, உலகமே என்ன ஆகும்? மிகப்பெரிய ஒரு ஆனந்தத்தில் திளைக்கும். உலக அமைதிக்கு நாம் செய்ய வேண்டியது ஒரு முக்கியமான கடமை இந்த ஒரு பயிற்சி மட்டும்தான். தியானம் எல்லாம் செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. சிறிது மூச்சு பயிற்சி, இது உலக அமைதிக்கு அனைவரும் என்ன பண்ணணும்? ஒரு சிறிய ஒரு முயற்சிகளை செய்ய வேண்டும். இது பெரிய கஷ்டம் கிடையாது. 24 மணி நேரம், அனைவருக்கும் 24 மணி நேரம் தான். ஒருவருக்கு மட்டும் 10 மணி நேரம், ஒருவருக்கு 24 மணி நேரம், அப்படி கிடையாது. எல்லாத்துக்குமே 24 மணி நேரம் தான். இந்த 24 மணி நேரத்தில் ஒரு 10 நிமிடம், ஒரு 1/4 மணி நேரம் ஒதுக்கி செலவிடுவது என்பது ஒரு மிகப்பெரிய விஷயம் இல்லை. அதே போல் நம் அனைவரும் உலக அமைதிக்காக நாம் செயல்பட வேண்டும். அனைவரும் முயற்சி செய்ய வேண்டும்.
ஒருவர் தான் செய்ய வேண்டும், மற்றவர் செய்ய மாட்டோம், எனக்கு தெரியாது, எனக்கு வராது என்று நினைத்தால் அது சரிப்பட்டு வராது. அனைவரும் முயற்சி செய்ய வேண்டும். நம்ம இந்த உடம்பு, இந்த மனசு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறனால தான் பார்த்தீங்கன்னா, இந்த மனசு நம்மளை என்னென்னா சொல்லுதோ அதெல்லாம் என்ன பண்ணுறோம், மனசு சொல்ல அப்படின்னா நம்ம மனசை நம்மளை ஆட்டி படைக்குது. காரணம், நாம் இந்த உடல் மனம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். இந்த மனசு என்ன பண்ணுன்னா, மனது சும்மாவே இருக்காது, ஒரு குரங்கு மாதிரி நம்மளை எப்படிலாம் என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாம் பண்ணும். ஏதாவது ஒரு கோபத்தை உண்டு பண்ண மனம், ஒரு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கும் நமக்குள்ளேயே. திடீர்னு நமக்குள்ளே ஒரு வெறுப்பை உருவாக்கும், பிறரின் மீது வெறுப்பை உருவாக்கும், பிறரை பழி வாங்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கும், தேவையில்லாத காம உணர்வுகளை உருவாக்கும், காமம் சார்ந்த எண்ணங்களை உருவாக்கி காமத்திலேயே அது என்ன பண்ணும், ஒரு சிறந்தி வழியில் மாட்டிக்கொண்டதை போன்று காமத்திலே உங்களை இருக்க வைக்கும். தேவையில்லாத பற்று, வந்த பாசம், பற்றுகளில் போன்று பாசங்களில் உங்களை மாட்ட வைக்கும். தேவையில்லாத கோபங்கள், இது போன்ற மனம் நம்மை சிறைப்பிடிச்சு வச்சிருக்கு. மனம் அதனுடைய அந்த உணர்ச்சிகளை நம்ம சிறைப்பிடிச்சு வச்சிருக்கு. ஏன் சிறைப்பிடிச்சு வச்சிருக்கு அப்படின்னா, நாம் மனசு அப்படின்னு நினச்சிட்ருக்குறோம். நாம் இந்த மனம் இல்லை, அதை தாண்டி உடல் மனம், அந்த எல்லையை தாண்டிய ஒரு உயிர் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா, நமக்கு இந்த காமம், கோபம், பற்று, வந்த பாசங்கள், இது போன்ற தேவையில்லாத ஒரு விஷயங்கள் நம்ம மாட்ட மாட்டோம். நாம் இருக்கிறோமா, உடல் மன எல்லையை தாண்டிய அந்த உயிர்னு புரிய வரணும். அது உயிர்னு பேர் வச்சுக்கோங்க, ஆன்மான்னு சொல்லுங்கள், இல்லை ஆத்மான்னு சொல்லுங்கள், இல்லை உயிரோட்டம், எந்த வேணாலும் பேர் வச்சு வச்சுக்கோங்க, எப்படி வேணால் கூப்பிட்டு சொல்லிக்கலாம், ஏதாவது ஒன்று. அப்போ நாம் அந்த உடல் மனத்தை தாண்டிய ஒரு எல்லையை தாண்டிய ஒன்று என்று நாம் புரிய வரணும். புரிவதற்காகத்தான் இந்த மூச்சு பயிற்சிகளை செய்ய வேண்டும். இது அவங்க ஒன்ஸ் புரிஞ்சிருச்சு அப்படின்னா, நாம் என்ன பண்ணோம், நார்மலாக இருக்கும்பொழுது கூட என்ன பண்ணலாம், நாம் அந்த உடல் மனம் எல்லையை தாண்டி அந்த ஆத்ம உணர்வில், அந்த உயிரில் நாம் என்ன பண்ணலாம், அப்படி நிலைத்து இருக்கலாம், கடவுளை நினைத்து கொண்டே இருக்கலாம். அதான் கடவுள், வேறொன்றும் இல்லை. கடவுள் அதான், கடவுள் தன்மையும் அதான். கடவுள் என்றால் மேலே எங்கேயோ உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு எதுவும் இல்லை. இந்த உயிர் தான் கடவுள். அப்போ நம்ம இந்த உயிர் தன்மையை நாம் புரிந்து கொண்டு அந்த உயிரை நாம் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். சதா காலம் நினைத்து கொண்டே இருந்தோம் என்றால், மனம் நம்மிடம் இந்த காமம், கோபம், பற்று, இது போன்ற விஷயங்களை மூலம் நம்மை தோற்கடிக்க முடியாது. நாம் இதிலிருந்து வெற்றி பெற்று நாம் என்ன பண்ணலாம், கடவுள் தன்மையிலேயே, அந்த ஆத்ம உணர்விலேயே என்ன பண்ணலாம், லைத்து இருக்கலாம். இதற்காகத்தான் இந்த பயிற்சிகளை நாம் தெரிந்து செய்ய வேண்டும். பயிற்சிகளை செய்வதனால் நமக்கும் நல்லது, பிறருக்கும் நல்லது. நாம் இந்த பயிற்சி பண்ணாததுனால பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காமம், கோபம், பற்று, பிறரை பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணங்கள், இது போன்ற தேவையில்லாத எண்ணங்கள் வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம்னா, பிறரின் மீதே நாம் குறை கூறுகிறோம். பிறரை குறை கூறி என்னுடைய பிரச்சனைக்கு அவன் தான் காரணம். ஏன்னா மனது இப்படி தான் நம்மளை ஏமாற்றும். நம்முடைய பிரச்சனைக்கு அவன் தான் காரணம். இன்னொரு நாளைக்கு வாழ்க்கை சக்கரத்தில் ஒரு காலம் வரும்பொழுது நாம் அவனை கவனித்துக் கொள்ளலாம் என்று பழி வாங்கும் எண்ணம், இது போன்ற முட்டாள்தனமான எண்ணங்கள் வருவதற்கும் கோபங்கள் வருவதற்கும் காரணம் மனம் நம்மை ஏமாற்றுகிறது. நாம் மனம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். அதான் என்ன பண்ணுறோம், நமக்கு கோபம் வந்தால் என்ன பண்ணுறோம், கட்டுப்படுத்த முடியவில்லை. கட்டுப்படுத்த முடியாமல் நம்முடைய கோபத்தை பிறர் மீது செலுத்துகின்றோம். நமக்கு ஒரு கோபம் வருதுன்னா என்ன பண்ணுறோம், அந்த கோபத்தை பிறரின் மீது செலுத்துகின்றோம். நம்ம விட ஒருத்தர் வலிமையாக இருந்தான்னா அவன்கிட்ட செலுத்த முடியாது. செலுத்து அவன் என்ன பண்ணிவிடுவான், திருப்பி நமக்கு ஏதாவது பண்ணிவிடுவான். அந்த பயத்திற்காக தன்னை விட எளியவர், வலிமை இல்லாத ஒரு பேர் நம்ம என்ன பண்ணுறோம், போய் கோபத்தை செலுத்துறோம். ஏன் நாம் பிறரின் மீது கோபத்தை செலுத்த வேண்டும், அதை கொஞ்சம் கவனிக்கும். ஏன் நமக்காக அவருக்கும் அதே கோபம் தான், அவனுக்கும் ரத்தம்தான், உங்களுக்கும் ரத்தம்தான். நமக்கு மட்டும் வந்தால் ரத்தம், அவனுக்கு மட்டும் வந்த தக்காளி சட்னி அப்படி கிடையாது. எல்லாத்துக்குமே ரத்தம் தான். அனைவருக்கும்
வலி என்பது வலிதான், துன்பம் என்பது துன்பம் தான். எல்லா உயிர்களும் சமம்தான். நமக்கு பிறரை நமக்கு தெரிந்து நாம் பிறருக்கு என்ன பண்ணக்கூடாது, தீங்கு விளைவிக்கக்கூடாது. பிற உயிர்களுக்கு என்ன பண்ண கெடுதல் விளைவிக்கக்கூடாது. பிற உயிர்களை என்ன பண்ண துன்புறுத்தக்கூடாது. இதுதான் முக்கியம். தன்னுடைய உடலையும் மனதையும் தன்னுடைய உணர்ச்சிகளையும் எவ்வாறு சமநிலைப்படுத்த வேண்டும், அதற்குத்தான் நாம் முயற்சி செய்ய வேண்டுமே தவிர என்ன பண்ணக்கூடாது, பிறர் தான் நாம் நம்முடைய இந்த கோபத்திற்கு காரணம் பிறர் தான் என்று பிறருக்கு என்ன தீங்கு துன்பங்கள் விளைவிக்கக்கூடாது. அவ்வாறு விளைவித்தால் அது என்ன பண்ணும், நம்மை மேலும் மேலும் துன்ப உணர்வுக்கு நரகத்திற்கு தான் எடுத்து செல்லுமே தவிர வேறு எங்கும் எடுத்து செல்லாது. இப்போ சாதாரண மனிதர்களின் மீது நம்ம என்ன பண்ணுறோம், கோபத்தை செலுத்த முடியல, என்ன பண்ணுறோம், ஒன்றுமில்லாத அந்த ஜீவன்கள், வாயில்லாத ஜீவன்கள், விலங்குகள், அதன் மீது நம்முடைய கோபத்தை செலுத்துகின்றோம். அதை என்ன பண்ணுகிறோம், அதனை துன்புறுத்துகின்றோம். சிலர் அதனை என்ன பண்ணுறாங்க, வடி கூட கொடுக்குறாங்க. அது என்ன பாவம் பண்ணிச்சு, அதுக்கு என்ன தெரியும். அப்போ பிற உயிர்களை நாம் வதைப்பதை விட்டு விட்டு நம்முடைய அந்த மனதினை பற்றி நாம் நம்முடைய மனதினை எவ்வாறு சமநிலையாக வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்கு நாம் நேரம் ஒதுக்கி நாம் அதற்கு செலவிட வேண்டும். அதற்கு ஒரு நேரம் ஒதுக்கிட்டு நாம் அதனை நேரம் ஒதுக்கி நம்ம செலவு பண்ணோம்னா நம்முடைய மனதினுடைய அந்த ஆரோக்கியத்தை பற்றி நாம் என்ன பண்ணலாம், வளர்த்து கொள்ளலாம். நம்முடைய மனமும் ஒரு ஆரோக்கியமான ஒரு நிலைக்கு வரும். இதனால் நம்முடைய உடலுக்கும் ஆரோக்கியம், மனதுக்கும் ஆரோக்கியம், மன அமைதியும் கிடைக்கும், மன நிம்மதியும் கிடைக்கும். நமக்கும் நல்லது, பிறருக்கும் நல்லது, நம்மை சார்ந்து இருப்பவர்களுக்கும் நல்லது. அப்போ இதுதான் முக்கியம். அதனால் பார்த்தீங்கன்னா நாம் நமக்கு வரக்கூடிய அந்த கோபதாபங்களை பிறரின் மீது செலுத்தாமல் சிறிது நேரங்களை ஒதுக்கி இந்த மூச்சு பயிற்சிகளை செய்து சற்று நம்முடைய மனதினையும் உடலையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் நான் இந்த வீடியோக்கள் போடுவதற்கான ஒரே ஒரு நோக்கம். இதுதான் என்னால் முடிந்த உதவிகளை மக்களின் நலனுக்காக நான் செய்ய வேண்டும். அதற்காகத்தான் நான் இந்த வீடியோக்கள் போடுறேன். வேறு எந்த ஒரு பலன்களும் கிடையாது. இதுபோல பயிற்சிகளை நாம் செய்யும் பொழுது அது நம்முடைய குடும்பத்தின் நலனுக்காகவும் மிகவும் பயன்படுகின்றது. நம்முடைய குடும்பமும் மிகவும் நலமாக இருக்கும், பிறரின் குடும்பமும் நலமாக இருக்கும். இதுதான் முக்கியம். நம்முடைய இந்த மனமானது ஒரு அமைதி நிலைக்கு வந்துருச்சுன்னா அதன் பின்பு தான் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஒரு உண்மையான ஒரு அன்பு. பிற உயிர்களை பார்த்தாலும் அன்பு வரும், இல்லை என்றால் வராது. அன்பு வரவே வராது. அது ஒரு போலி வேஷம் போல தான் இருக்கும். தன்னுடைய ஒரு சுயநலத்திற்காக நாம் ஒரு பிறரிடம் அன்பு காட்டுவோம். அதே போல் தான் இருப்போம். தன் மனதை பற்றி புரிந்து கொண்டவனுக்கு மட்டும்தான் தன் இதுபோன்ற பயிற்சிகளை செய்யும் பொழுது மட்டும்தான் மன அமைதி வரும். மன அமைதி வந்தால்தான் பிறர் மீது அன்பும் வரும். இல்லைன்னா வரக்கூடிய அந்த அன்பானது அன்பாக கிடையாது, அது சும்மா ஒரு நடிப்பு போல தான் இருக்கும். ஆகவே பார்த்தீங்கன்னா பிற உயிர்களிடத்தையும் சித்திரவதைப்படுத்தாமல் அனைத்து உயிர்களிடமும் அன்பாகவும் பணிவாகவும் இருக்க வேண்டும். மிகவும் முக்கியமான விஷயம் என்னவென்றால், நம்முடைய கோபத்தை பிறரிடம் காட்டக்கூடாது, பிறரிடம் திரிக்கக்கூடாது. நம்முடைய கோபத்தை பிறரிடம் செலுத்தி பிற உயிர்களையும் வதைத்து நீங்கள் நரகத்திற்கு சென்றது மட்டுமல்லாமல் பிற உயிர்களையும் நரகத்துக்கு இழுக்கக்கூடாது. இது மிகவும் தவறு. அதற்கு பதிலாக என்ன பண்ணலாம், நீங்களும் என்ன பண்ணலாம், மூச்சு பயிற்சிகளை செய்து நீங்களும் ஒரு நல்ல ஒரு மன அமைதிக்கு செல்வது இல்லாமல் உங்களை சார்ந்து இருப்பவர்களும் என்ன பண்ணலாம், நல்ல ஒரு மன அமைதிக்கு கொண்டு வரலாம். இதன் மூலமாக அனைவரும் என்ன பண்ணலாம், நல்ல ஒரு மனநிலையில் மன நிம்மதியை அடையலாம். இதுதான் முக்கியம். அதனால் பார்த்தீங்கன்னா இது போன்ற பயிற்சிகளை செய்ய வேண்டும்.
எனக்கு இல்லை, நான் என்னால் இந்த பயிற்சிகளை எல்லாம் செய்ய முடியவில்லை. நான் எவ்வளவோ முயன்று பார்த்து விட்டேன். நமக்கு இந்த தியானங்கள்லாம் செட் ஆக மாட்டேங்குது. எனக்கு இந்த முயற்சிகள்லாம் பலனளிக்கவில்லை. அப்படி நம்முடைய மனம் நம்மை ஏமாற்றும். மனம் நம்மை ஏமாற்றக்கூடிய ஒரு தந்திரம்தான் இது. இப்போது நாளைக்கு காலையில் ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சு ஒரு நல்ல வேலையிலே செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறுநாள் காலையில் நீங்கள் 4 மணிக்கு எந்திரிச்சோன்னா அலாரம் வச்சு படுத்து அலாரம் அடித்தாலும் எந்திரிக்க தோணாது. கூட ஒரு 5 நிமிஷம் உட்காந்து தூங்கிப்போங்க, கூட ஒரு 10 நிமிஷம் தூங்கிப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், எந்திரிக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுவீங்க. அப்படி மனசு உங்களை ஏமாற்றும். ஆனால் என்ன பண்ணுறீங்க, மனசை 5 நிமிஷம் தள்ளி போட்டு நீங்கள் அன்றைக்கி 4 மணிக்கு எந்திரிக்கவே முடியாது. கடைசி பார்த்தா மணி 6 மணி ஆகிவிடும். பணம் எல்லா விஷயத்துலையும் இது போன்று தான் உங்களை ஏமாற்றும். நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்றைக்கி வேண்டாம். அந்த காரியத்தை நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்றைக்கி வேண்டாம் அப்படின்னு மனசு நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் நல்ல விஷயத்தையும் தொடங்கும் பொழுது அதை தொடங்க விடாமல் நாளைக்கு பார்த்துக்கொள்ளலாம். இந்த விஷயம் இதை போட்டு யார் பண்ணும், இந்த மூச்சு பயிற்சியிலே போட்டு யார் பண்ணும், நமக்கெல்லாம் தேவையில்லை. நமக்கு என்ன, நம்ம குடும்பத்தை பார்த்தோமா, சாப்பிட்டோமா, தூங்கினோமா என்று இல்லாமல் பொது நலனையும் நாம் யோசிக்க வேண்டும். அதற்கு இந்த மூச்சு பயிற்சி மிகவும் அவசியம். மனம் நம்மை ஏமாற்றும், தினமும் தந்திரமாக நம்மை சொல்லி ஏமாற்றும். மனம் நம்மை என்னது தேவையில்லாத தவறான விஷயங்களை நமக்கு செய்தால் நாம் அதை பொருட்படுத்தாமல் நமக்கு இந்த பயிற்சி இன்று நான் செய்தே தீருவேன் என்று நாம் என்ன பண்ணோம், உறுதியாக வைராக்கியத்துடன் செய்ய வேண்டும். அப்போ இது போல் செய்வதனால் அது மிகவும் நல்லது. பிறர் தான் செய்ய வேண்டும், எனக்கு நான் செய்ய மாட்டேன் என்று நினைக்கவே கூடாது. இவ்வாறு நாம் ஒருத்தர் இப்படி நினச்சிட்டா போதுமே, நான் மட்டும் இன்னைக்கு பயிற்சி பண்ணணும், நீ பயிற்சி பண்ணக்கூடாது. அப்புறம் ஒருத்தர் நினைச்சா போதும், எல்லாருமே அப்படி நினைச்சா முடியாது. அனைவரும் என்ன பண்ணணும், ஒத்துழைத்து அனைவரும் செய்ய வேண்டும். இதுதான் முக்கியம். செய்யும்பொழுது தான் என்ன பண்ணும், உலகம் எப்பொழுதும் உலகம் அமைதியாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் அங்கே போர் போடுறான், இங்கே குண்டை போடுறான், அங்கே குண்டை போடுறான். உலகத்தில் ஒரு போராக இருக்குது. எங்கே பார்த்தாலும் வெட்டு குத்து, அங்கே அந்த ஆக்சிடென்ட் அவன் இறந்து விட்டான், இவன் இறந்து விட்டான், கொலை கொள்ளை. இது போன்ற ஒரு உலகமே ஒரு நரகத்திற்குள் மாட்டிக்கொண்டிருக்கிறது. காரணம், பயிற்சிகள் இல்லை. தன்னை பற்றிய மனிதனை பற்றிய பயிற்சிகள் இல்லை. எத்தனையோ ஒரு பெரிய பெரிய தியான நிலையங்கள்லாம் இருக்குது. அங்கே அவ்வளோ மக்கள் போகிறாங்க, அனைத்து கோயில்களுக்கெல்லாம் போகிறாங்க. அவ்வளோ மக்கள் போய் கூட்டம் போனாலும் அவங்க தியானம் பண்ணுறாங்கன்னா என்ன பண்ணுறாங்க, தியானம் இல்லை. ஏதோ மூச்சு பயிற்சிகள் செய்தார்களா, இல்லை. யாரோ ஒரு ஆசிரமத்தில் ஒரு 2 பிரம்மச்சாரிகள் இருந்தால் அவர்கள் மட்டும்தான் அந்த மூச்சு பயிற்சிகளை செய்வார்கள். நாம் செய்ய வேண்டாம். நாம் நம்முடைய வேலையை மட்டும், நமக்கு கல்யாணம் பண்ணிவிட்டோம், நம் குடும்பத்தை பார்த்து விட்டோம், அதுவே நமக்கு போதும் என்று யாருமே எண்ணக்கூடாது. அனைவரும் என்ன பண்ண வேண்டும், மூச்சு பயிற்சிகளை செய்ய வேண்டும், பயிற்சிகளை செய்ய வேண்டும். அனைவரும் அவ்வாறு நினைக்கும் பொழுதுதான் என்ன பண்ண முடியும், அனைவருடைய அந்த ஆரோக்கியமும் நலமாக இருக்கும், அனைவருடைய குடும்பமும் நலமாக இருக்கும், அனைவரும் மன அமைதியோடு மன நிம்மதியோடு வாழ்க்கையை வாழ முடியும். அனைவரும் இந்த மக்களுக்கு தெரியவில்லை. தியானம் என்பது மூச்சு பயிற்சி என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. வாழ்க்கைக்கு நாம் உணவு உண்கின்றோம் என்றால் எவ்வளவு முக்கியம். உணவு பசிக்கும் பொழுது உணவு உண்கின்றோம் என்றால் உணவு எவ்வளவு முக்கியமான ஒன்று. அதே போன்று இந்த மூச்சு பயிற்சிகளும் மிக 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 முக்கியமான ஒன்று. ஆனால் மக்களுக்கு தெரியவில்லை, இது முக்கியம் இல்லை என்று என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே வளர்ந்துட்டாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு தெரியல. நமக்கு இதெல்லாம் தேவையில்லைப்பா, அதெல்லாம் யாரோ பார்த்துப்பாங்க. யாரோ இல்லை, யாரோ மூச்சு பயிற்சி தியானத்தவங்கெல்லாம் செய்வதனால தான் நாம் இத்தனை ஆண்டு காலம் என்ன பண்ணோம், மன அமைதியோடு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருந்தோம். ஆனால் அது பத்தாது, அனைவரும் செய்ய வேண்டும். இது முக்கியத்துவம் மக்களுக்கு இப்போதாவது மக்களுக்கு புரிய வேண்டும். புரிந்து நரகத்திற்கு செல்லக்கூடிய, நரகத்தில் மாட்டிக்கொண்டு தவிக்கக்கூடிய அந்த உலகத்தை நல்ல அனைவரும் பயிற்சிகளை செய்து நல்ல ஒரு நிலைக்கு, நல்ல ஒரு மன அமைதிக்கு, நல்ல ஒரு ஆனந்தமான ஒரு நிலைக்கு கொண்டு வர வேண்டும். இதற்கு அனைவரும் முயற்சிகளை செய்ய வேண்டும். நாம் நரகத்திற்கு போய்விட்டோம், நம்மளும் என்ன பண்ணலாம்,
அடுத்தவன் நரகத்துக்கு பிடிச்சி இழுத்தரலாம். அந்த மாதிரி எண்ணங்கள் கூடாது. இப்போது ஒரு பானை இருக்குன்னா அந்த பானையில் ஒரு நிறைய நண்டுகளை பிடிச்சி உள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு அந்த நண்டுகள்லாம் மேலே ஏற முயற்சி பண்ணும். ஒரு நண்டு மேலே ஏறும்போது அடுத்த நண்டு பின்னாடி இருந்து அது பிடிச்சி இழுத்துரும். இது நண்டுனுடைய ஒரு குணம். ஒருத்தரையும் அவனும் அந்த நண்டும் மேலே போகாது, மேலே போகக்கூடிய நண்டையும் பிடிச்சி கீழே இழுத்துரும். அதே போல் இந்த உலகத்தில் நரகத்தில் இருப்பவன் அவனும் என்ன பண்ண மாட்டான், நல்ல ஒரு நரகத்தை விட்டு வெளியே போக வேண்டும் என்று நினைக்கவும் மாட்டான். பிறர் போக நினைத்தால் கூட அவனையும் போக விடாமல் பிடிச்சி இழுக்கின்றான். கீழே இழுத்து என்ன பண்ணுறான், அனைவரும் நரகத்தில் இருந்து பிறருக்கு துன்பங்களை விளைவித்து அனைவரும் கஷ்டப்படுறாங்க. அவனும் கஷ்டப்படுறான், பிறரும் கஷ்டப்படுத்துறான். இதனால் என்ன பயன் கிடைக்குது? ஒன்றும் இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 5-10 நிமிடங்கள் ஒரு மூச்சு பயிற்சி செய்வதால் நமக்கும் நல்லது, பிறருக்கும் நல்லது. அதனால் மூச்சு பயிற்சிகளை செய்வோம். நலமுடனும் வளமுடனும் மகிழ்ச்சியுடனும் நிம்மதியுடனும் பேரமைதியுடனும் சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ்வோம். பிறருக்கு தீங்கு விளைவிக்க வேண்டாம், பிறருக்கு கெடுதல் விளைவிக்க வேண்டாம். அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்போம். அனைவருக்கும் நன்றி.